மாற்றம் என்பது நிலையானது. தமிழ்நாடு 100 ஆண்டுகள் முன்பும் இப்போதும் ஒரு சிறிய ஒப்பீடு. வாங்க பார்க்கலாம். முன்பு 1925 தமிழ்நாடு சாலை ஓரமாய் மண்ணழுத்தும் வீதிகள், இப்போது எக்ஸ்பிரஸ் ஹைவே மற்றும் மெட்ரோ ரயில்கள். குளம் கிணறுதான் குடிநீர் ஆதாரம், இப்போது ஆரோ வாட்டர் பைப்லைன் வசதிகள். காந்தி பெரியார் பேசினதை கேட்க மக்கள் கூடி நின்றனர். இப்போது படுத்துக்கொண்டு யூடியூப்ல ஒரு கிளிக்கில் உலகமே நம் கைக்குள். கல்வி. முன்பு பள்ளிக்கூடம் வரமானது, ஆனால் பலருக்கு வாய்ப்பில்லை, அறியாமை மற்றும் வறுமையின் காரணமாக. இப்போது அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், ஆன்லைன் கல்வி, ஐஏஎஸ் அகாடமி மற்றும் இன்னும் பல. பெண்கள் வளர்ச்சி. முன்பு பெண்கள் வீடுகளுக்குள் மட்டுமே, இப்போது பெண்கள் பைலட், வணிக நிறுவனர், அரசியல்வாதி, டிஜிட்டல் கிரியேட்டர். பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சாரம். முன்பு நாடகங்கள், புராண கதைகள், வில்லுப்பாட்டு. இப்போது நெட்ஃப்ளிக்ஸ், ரீல்ஸ், ஏஆர் ரஹ்மான் இசை மற்றும் கான்சர்ட்ஸ், மால், ஐமேக்ஸ் போன்றவை. இதில் வேடிக்கை என்னவென்றால், இன்றைய வளர்ச்சியையே பார்த்து நாளை சிரிக்கக்கூடியது. ஏனெனில் மாற்றமே நிலையானது. மனதில் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், மாற்றத்தை ஏற்கும் மனம்தான் வாழ்க்கையை வெல்லும் முக்கிய சக்தி.